ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் ஒருக்கா நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பாரம்பரிய சுவையில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் இங்கே வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியை 3 நேரம் கழுவி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் கழுவி தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ இங்கே ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுபட்டு வரணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதுரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஏற்கனவே அரிசி வந்து கழுவி தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பொங்கல் வந்து செய்ய போகிறோமோ அதை வந்து எடுத்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 2 கப் அளவு வந்து பால் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 1 கப் அளவு பால் போதுன்னா 1 கப் அளவு வந்து பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பால் வந்து 1 கப் அளவு சேர்க்குறதா இருந்தால் 4 கப்பில் 1 கப் அளவு தண்ணி வந்து அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து பொங்கி வந்துடும். இப்போ நமக்கு வந்து நல்லா பொங்கி வரட்டும். ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல்னாலே பொங்கி வரதானே, இந்த மாதிரி ஓரளவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா பொங்கல் விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் அரிசி பருப்பு நம்ம வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரியே ஓப்பன் பேனில் பண்ண வெண்பொங்கல் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதையும் இதில் தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு அரிசி பருப்பெல்லாம் ஓரளவு நமக்கு வந்து வெந்து வரட்டும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் தங்கி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து அரிசி பருப்பு வெந்து வந்திருக்கு. இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அரிசி பருப்பெல்லாம் நல்லா குலைவாக நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வெந்து வந்துட்டு, இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி பால் இதெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம இப்போ இதை வந்து மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து முந்திரி வந்து சேர்த்துருக்கிறேன். இது உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி தேங்காய் இதெல்லாம் ஓரளவு வறுபட்டு வரட்டும். இந்த மாதிரி ஓரளவு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவின தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உலர் திராட்சையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுத்ததாக சேம் பேன்லேயே 2 கப் அளவு வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி திராட்சை இதெல்லாம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் நமக்கு நல்லாவே கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம இதில் வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே உங்களுக்கு பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே சேர்க்கலை. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அரிசி பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாக மசிஞ்சு வரணும்னு வேண்டாம். நமக்கு அந்த அரிசியெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரோடு இருக்கும்போது தான் நமக்கு அந்த பொங்கலோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இதில் கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை அந்த நட்ஸோடு சேர்த்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. அந்த அரிசியெலாம் முழுமையாக அந்த வெல்லம் வந்து கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பொங்கல் அடிப்பொலி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலே குக்கரில் பண்ண சக்கரை பொங்கல் ரெசிப்பியும் இருக்குது. அதோட லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வந்து மூடி வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு பொங்கல் ரொம்பவே சூப்பரா, அருமையான சுவையில, அருமையான டெக்ஸ்சர்ல நமக்கு ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபிய இதே மாதிரி வர பொங்கலுக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.